வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே 3வது நாளாக தொடரும் போர். இரு நாடுகளையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த ட்ரம்ப். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் எரிவாயு வயல்கள் எரிந்து நாசம். 40 மணி நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து தாக்குதல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆலோசனை. முக்கியமான அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளதாக தகவல். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் அதிபர் டிரம்புக்கு எதிராக போராட்டம். நாட்டை விட்டு வெளியேறும்படி மக்கள் முழங்கப்பட்டதால் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் பாலம் கீழே விழுந்து விபத்து. உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை என அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே 3 நாட்கள் கடந்தும் மோதல் போக்கு நிலவி வருவதால் இரு நாட்டு மக்களும் அச்சமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் துவங்கி 3 நாட்கள் கடந்தும் இரு தரப்பிலும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள போலீஸ் தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் கடந்த 13ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மீது ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. கடந்த 13ஆம் தேதி முதல் ஈரான் இஸ்ரேல் மீது 270 ஏவுகணைகளை வீசி 22 இடங்களை தாக்கியது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 390 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான சில இடங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேரில் பார்வையிட்டார். அப்பொழுது பேசிய நெதன்யாகு ஈரான் வேண்டுமென்றே பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகளை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வரவேண்டும் என அழைப்பு விடுத்தார். மேலும் விரைவில் இரு நாடுகளிலும் அமைதி திரும்பும் எனவும் அதற்கான பேச்சுகள், கூட்டங்கள் என பின்னணி வேலைகள் நடந்து வருவதாக தெரிவித்துள்ளார். 3வது நாளாக தொடர்ந்து நடைபெறும் போர் காரணமாக இரு நாட்டு மக்களும் அச்சமடைந்துள்ளனர். ஈரானின் தெற்கு புஷாகர் மாகாணத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 முக்கிய எரிவாயு வயல்கள் சேதமடைந்துள்ளன. ஈரானின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறையை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அப்பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லாததால் அவற்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ஏவிய 10 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து சுமார் 40 மணி நேரமாக இஸ்ரேல் விமானப்படை நிறுத்தாமல் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளின் தலைமை செயல் தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது வழக்கம். கடைசியாக 2011இல் கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் 2027 ஆண்டுக்குள் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. அதையொட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் மற்றும் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கணக்கெடுப்பு குறித்து முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அமித்ஷா அவரது எக்ஸ் தள பக்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் இந்த கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அவர் பதிவிட்டுள்ளார். 34 லட்சம் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். அதிநவீன மொபைல் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளனர். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக குடியேறிய 44 பேர் கைது செய்யப்பட்டனர். நாடு கடத்தும் நடவடிக்கையில் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். இதன் காரணமாக அமெரிக்காவின் கலிபோர்னியா, நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. வீதிகளில் லட்சக்கணக்கானோர் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகள், புகைப்படங்களை ஏந்தியபடி முழக்கமிட்டனர். ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த 6ஆம் தேதி முதல் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தின் போது போலீசாரும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. நியூயார்க், டென்வார், சிகாகோ, ஆஸ்டின் உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி நடனமாடியும் ட்ரம்ஸ் இசைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் 250வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக ட்ரம்ப் வாஷிங்டன் சென்றார். அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் என முழக்கமிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் சுற்றுலா தலமான குண்டமாலாவில் அமைந்துள்ள பாலம் திடீரென கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். பழமையான பாலத்தில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் நின்று கொண்டிருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவை மாநில அரசே ஏற்கும் என தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால் மாநிலத்தில் இதுவரை 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கடந்த சனிக்கிழமை முதல் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் கொங்கன் பகுதியில் உள்ள ஜக்பூத்தி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதிகபட்சமாக ரத்தினகிரியில் 8.81 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை தொடர்பான அசம்பாவிதங்களில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் மும்பையில் பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் பலத்த மழை காரணமாக மலப்புரம், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் சாலையில் மழைநீர் தேங்கி வீடு மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. திருவனந்தபுரத்தில் பெய்த தொடர் மழையால் நெய்யாறு அணை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வருகை புரிந்துள்ளார். சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்வில் பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சோனியா காந்திக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் உள்ள சர் கங்கராம் மருத்துவமனையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டு உள்ளார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நீலகிரியில் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதேபோல் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, குந்தா, கூலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சூலூர் அடுத்த சோமனூரில் நடைபெற்ற தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் முன்னேற்ற சங்கத்தின் கூட்டத்தில் இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் சூலூர் அடுத்த சோமனூரில் தனியார் அரங்கு ஒன்றில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் குழந்தைவேலு தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் சண்முகம், பொருளாளர் திருநாவுக்கரசு மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை சோமனூர் சங்க நிர்வாகி நாச்சிமுத்து வரவேற்றார். கூட்டத்தில் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் பல லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் இவற்றை பழுது பார்க்கும் தொழிலில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் வாகனத்தை பழுது பார்க்க பொதுமக்களின் அழைப்பின் பேரில் செல்லும்போது தொழிலாளர்கள் விபத்தில் சிக்குகின்றனர் எனவும் இதனால் தொழிலாளர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது எனவும் இது தொடர்பாக அரசிற்கு கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் முன்னேற்ற சங்கத்தை தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும், விபத்துகளில் பாதிக்கப்படும் தொழிலாளர் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் சென்னை கோட்டத்தை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்தப்படும் என தொழிலாளர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து எங்களோட தொழிலை மேம்படுத்துறதுக்கு அரசு உதவியா இருக்கணுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கையை இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இதை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கு. இது அடிக்கடி இந்த இருசக்கர வாகனங்கள்ல தொழில் செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது? இப்ப இந்த தொழில் செய்யறவங்களுக்கு
எந்த விதமான அரசாங்கத்து சார்பிலையோ தனிநபர் சார்பிலையோ எந்த விதமான உதவிகளும் கிடைக்கிறது இல்ல. ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகுதுன்னா நாங்க போய் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வரக்குள்ள ஏதாவது விபத்து ஏற்பட்டா அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான நஷ்டஈடும் கொடுக்கறது இல்ல. அந்த சமயத்துல ஒரு ஏழ்மையான குடும்பமா இருந்தா அந்த குடும்பம் அதோட நசுங்கி போயிருது. அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கிற பாதிப்புக்கு உண்டான நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முழு தீவிரமா ஈடுபடணும். சர்வதேச கராத்தே தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தற்காப்பு கலையின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலகம் முழுவதும் ஜூன் 17ஆம் தேதி சர்வதேச கராத்தே தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் கோவையில் சர்வதேச கராத்தே தினத்தை முன்னிட்டு தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் கராத்தே உடையான வெண்மை ஆடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். தெலுங்குபாளையம் பென்சில் கிட்ஸ் மழலையர் பள்ளி வளாகம் முன்பு துவங்கிய பேரணியை பள்ளி முதல்வர் ஷாலினி துவக்கி வைத்தார். பேரணியில் கராத்தே பயிற்சியாளர் சதீஷ் பேசினார். அப்போது தற்காப்பு கலை கற்பதால் மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிப்பதுடன் ஒரு செயலில் முழுமையாக ஈடுபட முடிகிறது எனவும் மாநில தேசிய சர்வதேச போட்டிகள் சாதிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதாக தெரிவித்தார். பேரணியின் இறுதியில் கராத்தே விளையாட்டின் சில கலைகளை மாணவர்கள் பொதுமக்கள் முன்பாக செய்து காண்பித்தனர். இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வியந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சதீஷ், தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் சீஃப் ட்ரெயினர். இன்னைக்கு என்ன நிகழ்வு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் வேர்ல்டு கராத்தே டே, அதாவது சர்வதேச கராத்தே தினம். இந்த சர்வதேச கராத்தே தினம் செலிப்ரேட் பண்ற விதமா தெலுங்குபாளையம் பென்சில் கிட் ஸ்கூலும் நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியும் சேர்ந்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு மாபெரும் பேரணி நடத்தியிருக்கோம், ரேலி நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக இந்த ரேலி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பப்ளிக்கும் உமனுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ தற்காப்பு கலையை எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நோக்கத்துக்காகவும் இந்த மாதிரி இந்த ரேலி நடத்திட்டு இருக்கோம். இந்த ரேலியில 4 வயசுக்கு மேலான குழந்தைகள் 50 பேர் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு உங்களுடைய குழந்தைங்க எப்படி ஒரு ஏஜ் வரும்போது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, ஜாயின் பண்ணி விடுறீங்களோ, அதே மாதிரி தற்காப்பு கலையில எல்லா பேரண்ட்டும் ஒரு மோட்டிவேட்டா கொண்டு போய் உங்க ஸ்டூடெண்ட்டை சேர்த்தணும். அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு நீங்க குழந்தைங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குசவப்பட்டி கிராமத்தில் புதிய கிரஷர் குவாரி அமைக்க கூடாது என வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குசவப்பட்டி கிராமத்தில் விவசாய பகுதியில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் தனியார் நிறுவனம் புதிதாக கிரஷர் குவாரி அமைப்பதற்கு மண் தோண்டியது. அப்போது பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து மண் தோண்டும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மிக ஆழமாக மண் தோண்டி பாறைகள் உடைக்கப்பட்டால் நிலத்தடி நீர் மற்றும் விவசாயம் பாதிக்கும் என்றும், வெடி வைக்கும் போது கிராம பகுதியில் வீடுகள் அதிர்வு ஏற்படும் என்றும், இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், ஊரை விட்டு காலி செய்யும் நிலை ஏற்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் குசவப்பட்டி கிராமத்தில் கிரஷர் குவாரி அமைக்க அரசு அனுமதிக்க கூடாது என விவசாயிகள் வலியுறுத்தினர். தனிநபர் ஒருத்தர் நான் பேசுகிறேன். பேர் மட்டும் சொல்லுங்கள். என் பேர் தாசு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அது தனிப்பட்ட ஒரு நபர் எங்கள் ஊரை சுற்றி ஒரு குவாரி வைக்கிறாரு. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஊர்லேருந்து சுத்தமாக 200 மீட்டர் தான் இருக்குது. வீட்டடி மனையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி. இந்த ஊர் மொத்தம் 300 வீடு மக்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 1500 பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே விவசாயத்தை சார்ந்தவங்க தான். அன்றாட விவசாயம் வேலை பார்த்து தான் அன்றாட சாப்பிட்டு எல்லோரும் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இதை சார்ந்து என்னான்னு கேட்டிங்கன்னா குவாரி நாங்கள் வைக்க வேணாம்னு சொல்லிட்டோம். அதையும் மீறி இவர் தனிப்பட்ட ஒரு நபர் அவருடைய சுயரூபத்துக்காக குவாரி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி அவர் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதனால் நாங்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா எங்கள் இந்த குவாரியை சுற்றி மல்லிகைப்பூ தோட்டம், இது போக விவசாயம் நெல் பயிரிட்டு கொண்டு இருக்கிறோம். ஃபுல்லாகவே அன்றாட விவசாயி தான் எல்லாருமே அன்றாட வேலை பார்த்து அன்றாட சாப்பிட்டு அன்றாட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதையும் இந்த வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்காகவே இவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஒரு ஆள் சுயரூபத்துக்காக மக்களை ஒட்டுமொத்த மக்களையுமே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பாதி இது பெரம்போக்கத்தான் ஆக்கிரமிப்பு பண்ணி அவர் குவாரி போட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஊர் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதை நடவடிக்கை பொதுவாக நடவடிக்கை கலெக்டரமாக தான் எடுத்து முடிவு கொடுக்கணும். இது சிஎம் வரைக்கும் இல்லாட்டி இந்த போராட்டம் தொடரும். திருவண்ணாமலையில் 18ஆம் தேதி நடைபெறும் திருவண்ணாமலை மாவட்ட பாமக ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் என வந்தவாசியில் நடைபெற்ற பாமக ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி யோகலாவில் பாமக ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர் மன்னப்பன், மாவட்ட அமைப்பு செயலாளர் சக்திவேல், மாவட்ட தேர்தல் பணிக்குழு தலைவர் NS மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் வரும் 18ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்க உள்ள நிலையில் பொதுக்குழுவில் பாமகவின் அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வந்தவாசி தொகுதியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் வந்தவாசி நகர செயலாளர் வரதன், வந்தவாசி நகர துணைத் தலைவர் செல்வம், வன்னியர் சங்க செல்வம், தெல்லாறு ஒன்றிய துணைத் தலைவர் கீழ்ப்புத்தூர் தசரதன், கீழ்சீசமங்கலம் சக்திவேல் உள்ளிட்ட பாமகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வலிமையாக யார் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மதத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட முடியும் என தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி கூடத்தை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது வலிமையாக இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மதத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்தை பிடிப்பதை விட முடியுமா என தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதை நிறைய பேர் செயலை செய்ய பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் அடையாளங்களை காண்பதற்காக அவர்கள் கோயில்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், மதத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். நாடாளுமன்ற குழுக்கள் 7 குழுக்கள் பல நாடுகளுக்கு 30 நாடுகளுக்கு மேல் உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், திங்க் டேங்க்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சிந்தனையாளர்கள், பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் இவர்களை எல்லாம் சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை, பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய இந்திய நாட்டின் மக்களுடைய நிலை, இதையெல்லாம் எடுத்து கூறுவதற்காக அனுப்பப்பட்டிருந்தோம். அகமதாபாத்தில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வேலூரில் நேதாஜி தேசபக்தர்கள் அமைப்பினர் மோர்ச்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்தில் இந்தியர்கள் மற்றும் அயல் நாட்டினை சேர்ந்தவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்தவர்கள் என மொத்தம் 270 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளூர் சிலை அருகே வேலூர் நேதாஜி தேசபக்தி அமைப்பு சார்பில் 30க்கும் மேற்பட்டோர் மோட்ச தீபம் ஏற்றி தீபாராதனை செய்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் கண்காட்சி நடைபெற்றது. மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் கண்காட்சிக்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் முத்துராமலிங்கம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான ராம சீனிவாசன் கலந்து கொண்டு மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனைகள் குறித்த கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன், மாவட்ட செயலாளர்கள் செந்தில்குமார், கார்த்திகைசாமி, தமிழ்வாணன், பாஸ்கர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை அடுத்த தீத்திப்பாளையத்தில் வீட்டில் நீர் வெளியேறுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த அலுமினிய சீட்டில் மின்சாரம் கசிந்திருந்ததை அறியாமல் அலுமினிய சீட்டை தொட்ட இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை பேரூர் அடுத்த தீத்திப்பாளையத்தில் விக்னேஸ்வரன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். மழையின் காரணமாக தனது வீட்டின் பின்புறத்தில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். இவரது வீடு முழுவதும் சிமெண்ட் கூரையால் மூடப்பட்டு நீர் வெளியேற அலுமினிய சீட் பொருத்தப்பட்டிருந்தது. மழையின் காரணமாக அலுமினிய சீட்டில் மின்சாரம் பாய்ந்ததை அறியாத விக்னேஸ்வரன் அலுமினிய சீட்டை தொட்டதில் மின்சாரம் பாய்ந்து மயங்கி விழுந்தார். உடனே அருகில் இருந்த உறவினர் நாகராஜ் மற்றும் அக்கம் பக்கத்தினர் மின்சாரம் தாக்கியது தெரியாமல் விக்னேஸ்வரன் மயங்கி விட்டதாக எண்ணி உடனே மாதம்பட்டியில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து உறவினர் நாகராஜ் மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அதே சிமெண்ட் சீட்டை தொட்டதால் அவரும் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் பின்னர் தான் அங்கிருந்தவர்களுக்கு வீட்டில் மின்சாரம் பாய்ந்துள்ளது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
திருப்போரூர் அடுத்த பையனூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ எழிலார் குழலி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பையனூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ எழிலார் குழலி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் விமான மண்டபம், கொடிமரம் ஆகியவற்றிற்கு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விநாயகர் பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் மேலத்தாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளும் கருவறையில் அமைந்துள்ள மூலவர் ஸ்ரீ எழிலா குழலி உடனுரை எட்டீஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேக சிறப்பாக நடத்தப்பட்டது. விழாவில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களிலிருந்து வந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ எழிலார் குழலி உடனுரை எட்டீஸ்வரர் வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் ஈரான் இடையே 3வது நாளாக தொடரும் போர். இரு நாடுகளையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த ட்ரம்ப். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் எரிவாயு வயல்கள் எரிந்து நாசம். 40 மணி நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து தாக்குதல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆலோசனை. முக்கியமான அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளதாக தகவல். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் அதிபர் டிரம்புக்கு எதிராக போராட்டம். நாட்டை விட்டு வெளியேறும்படி மக்கள் முழங்கப்பட்டதால் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் பாலம் கீழே விழுந்து விபத்து. உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை என அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.